ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக உமா சிவகுமார். நான் உள்ளரங்கத்தில் தனியாக இருப்பதால் முகக்கவசம் அணியவில்லை. நீங்கள் வெளியே செல்லும்போது கட்டாய முகக்கவசம் அணிந்து செல்லவும். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். விஐபிக்களின் பாதுகாப்பு பணிகளில் இருந்து பெண் காவலர்களுக்கு விலக்கு. காவல்துறை டிஜிபி திரிபாதி உத்தரவு. தமிழகத்தில் தேநீர் கடைகள் நாளை முதல் திறப்பு. கொரோனா பாதிப்பு குறைந்த 27 மாவட்டங்களில் அனுமதி. தனியார் பள்ளிகள் 75% கட்டணத்தை மட்டுமே வசூலிக்க வேண்டும் என தமிழக அரசு அறிவிப்பு. பெற்றோர்கள் 2 தவணையாக பணம் செலுத்தவும் ஏற்பாடு. சிவசங்கர் பாபா மீதான பாலியல் வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றம். போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு விசாரணை. தமிழகத்தில் கனமழைக்கு வாய்ப்பு. நீலகிரி, கோவை, கன்னியாகுமரி மாவட்டங்களில் பலத்த மழை பெய்யும் என வானிலை மையம் தகவல். தமிழகத்தில் டாஸ்மாக் மதுபான கடைகளை மீண்டும் திறப்பதற்கு எதிர்ப்பு. பாஜகவினர் மாநிலம் தழுவிய போராட்டம். கேரளாவில் இன்றும் நாளையும் பலத்த மழை எச்சரிக்கை. 4 மாவட்டங்களுக்கு மஞ்சள் அலர்ட். டெல்லியில் நாளை முதல் ஊரடங்கில் பல்வேறு தளர்வுகள். கொரோனா தொற்று குறைந்து வருவதால் அரசு நடவடிக்கை. தடுப்பூசி பதிவுக்கான கோவின் வலைத்தளம் ஹேக் செய்யப்பட்ட தகவல்கள் கசிந்ததாக எழுந்த புகார் முற்றிலும் தவறானது என மத்திய அரசு விளக்கம். மீன்களுக்கான உறைவிடம் என்ற பெயரில் பழைய பேருந்துகளை கடலுக்குள் வீசும் இலங்கை அரசின் செயலுக்கு ராமேஸ்வர மீனவர்கள் கடும் எதிர்ப்பு. இந்திய கடற்பரப்பிற்குள் அடித்து வரப்படும் ஆபத்து இருப்பதாக வேதனை. மதுரையில் 240 கிலோ கஞ்சா மற்றும் துப்பாக்கியுடன் 2 கைது. போலீசார் தீவிர விசாரணை. தஞ்சையில் கள் விற்பனை செய்யப்படுவதாக கூறி தொழிலாளர்களை கடுமையாக தாக்கிய போலீசார். உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட தொழிலாளர்கள் கோரிக்கை. இங்கிலாந்தில் வேகமாக பரவும் டெல்டா வைரஸ். ஊரடங்கு தளர்வை தள்ளி வைக்க அரசு முடிவு. விரிவான செய்திகள். விஐபிக்களின் பாதுகாப்பு பணிகளில் இருந்து பெண் காவலர்களுக்கு விலக்கு அளிக்க தமிழக டிஜிபி திரிபாதி உத்தரவிட்டுள்ளார். கொரோனா ஊரடங்கு காலத்தில் பெண் காவலர்கள் மற்றும் 50 வயதிற்கு மேற்பட்ட காவலர்களுக்கு சில பணிகளில் இருந்து விலக்கு அளிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக கர்ப்ப காலத்தில் இருக்கக்கூடிய பெண் காவலர்களுக்கும் ஆண் காவலர்களில் 50 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கும் அதிக பணிச்சுமை உள்ள பணிகளையோ அல்லது களத்திற்கு நேரடியாக சென்று பணியாற்றக்கூடிய பணிகளையோ ஒதுக்க வேண்டாம் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் விஐபிக்களின் பாதுகாப்பு பணிகளில் இருந்து பெண் காவலர்களுக்கு விலக்கு அளிக்கவும், சாலைகளில் பெண் காவலர்களை நீண்ட நேரம் நிற்க வைக்க வேண்டாம் என்றும் காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கு டிஜிபி திரிபாதி உத்தரவு பிறப்பித்துள்ளார். தமிழகத்தில் கொரோனா தொற்று குறைந்து வந்தாலும் முழுமையாக நோய் தொற்றை தடுக்க பொதுமக்கள் முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று சுகாதாரத்துறை செயலாளர் திரு ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை வளாகத்தில் உள்ள கொரோனா தடுப்பூசி மையத்தை ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் தடுப்பூசி முகாம்களை ஏற்படுத்த திட்டமிட்டுள்ளதாக குறிப்பிட்டார். நமக்கு இப்போ தடுப்பூசி வர வர அனைவருக்கும் இந்த தடுப்பூசி கேம்ப் பேட்டர்னில் அங்கேயே இந்த மருத்துவமனை வரி உள்ள வசதிகள் ஏற்படுத்தி பொதுமக்கள் இருக்கும் இடத்துலையே நம்ம நியர்பை ஏற்பாடு செய்து அனைத்து மாவட்டங்களையும் மாவட்ட ஆட்சியர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நமக்கு நேற்றே இரவு கூட சில கூடுதல் தடுப்பூசி வந்துள்ளது. அதை நம்ம தடுப்பூசி எல்லாருக்கும் போட்டுட்ருக்கோம்.
முதல்ல நம்ம இருக்கும்போது மருத்துவமனைகள் அந்த மாதிரி இதில் கூட்டம் அதிகமாக இருந்தது. தற்பொழுது வந்து மக்கள் வசதிக்கு ஏற்ப எப்படி ஏற்கனவே நம்ம வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு பண்ணோமோ, முதியோர்களுக்கு சில இடத்துல சில மாவட்ட ஆட்சியர்கள் பண்ணாங்களோ, தற்பொழுது அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் பணி செய்யும் இடங்கள், அதே மாதிரி பழங்குடியினர் இருக்கும் இடங்கள், அந்த பகுதிக்கு பக்கத்திலேயே அதே மாதிரி பொதுமக்கள் எங்கே அந்த ஹவுசிங் சொசைட்டிஸ் இருக்கோ அந்த பகுதிகளிலேயே நம்ம கேம்ப் அப்ரோச்சில் பண்ண சொல்லி அறிவுரை வழங்கியிருக்கோம். தனியார் பள்ளிகள் நீதிமன்ற உத்தரவின்படி 2 தவணைகளாக 75% கல்விக் கட்டணம் மட்டுமே வசூலிக்க வேண்டும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உத்தரவிட்டுள்ளார். கரூரில் அரசு பள்ளிகள் மற்றும் மாவட்ட மைய நூலகத்தில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உயர்கல்வி சேர்க்கைக்கான 12ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையிலான முடிவுகளை எடுப்பதற்கு குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும், நீட் தேர்வு குறித்து தமிழக அரசின் நிலைப்பாடு குறித்து ஏ.கே. ராஜன் தலைமையிலான குழுவினர் அளிக்கும் அறிக்கையை பொறுத்து அறிவிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். தனியார் பள்ளிகள் நீதிமன்ற உத்தரவின்படி 2 தவணைகளாக 30 மற்றும் 45% என மொத்தம் 75% கல்விக் கட்டணம் மட்டுமே வசூலிக்க வேண்டும் என்று குறிப்பிட்ட அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, பள்ளிகள் திறப்பு குறித்து முதலமைச்சர் அறிவிப்பார் என்றும் தெரிவித்தார். கோர்ட் டைரக்ஷனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சொன்னது வந்து யாரையுமே வந்து கம்பல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கம்பல் பண்ணக்கூடாதுங்கும்போது அதை எதிர்த்து ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்லாம் வந்து கோர்ட்டுக்கு போகும்போது கம்பல் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, ஆனால் யாருமே எங்களுக்கு வந்து ஃபீஸ் பே பண்ண மாட்டாங்கன்னு அவங்க சொன்னபோது இப்போ ஒரு கோர்ட் ஆக்ஷன் கொடுத்தாங்க. சரி, இந்த கொரோனா காலத்தில் நீங்கள் வந்து 75% தான் வாங்க வேண்டும், அது 30% ஒரு தவணையாகவும் 45% 2 தவணையாகவும் நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் அந்த கோர்ட் ஆக்ஷன் படி தான் அவங்க வந்து அந்த ஃபீஸை கலெக்ட். தமிழகத்தில் மேலும் சில ஊரடங்கு தளர்வுகளை அரசு அறிவித்துள்ளது. கடும் எதிர்ப்புக்கு பின்னர் தேநீர் கடைகளை திறக்க அனுமதிக்கப்பட்டுள்ளது. கொரோனா பரவல் காரணமாக தமிழகத்தில் விதிக்கப்பட்ட ஊரடங்கு தளர்வுகளுடன் வரும் 21ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டது. இதில் தொற்று குறைவாக உள்ள 27 மாவட்டங்களில் டாஸ்மாக் கடைகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்ட போதிலும் தேநீர் கடைகளுக்கு அனுமதி அளிக்கப்படாமல் இருந்தது. இந்நிலையில் மேலும் சில தளர்வுகளை தமிழக அரசு தற்போது அறிவித்திருக்கிறது. அதில் தொற்று அதிகம் உள்ள கோவை, ஈரோடு உள்ளிட்ட 11 மாவட்டங்களை தவிர்த்து ஏனைய 27 மாவட்டங்களில் நாளை முதல் தேநீர் கடைகளை திறக்க அனுமதிக்கப்பட்டுள்ளது. தேநீர் கடைகளில் காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை பார்சல் சேவைக்கு மட்டுமே அனுமதிக்கப்பட்டுள்ளது. கடைகளில் அமர்ந்தோ கடைகளுக்கு அருகில் நின்றோ தேநீர் அருந்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதேபோல பேக்கரி அல்லாத இனிப்பு, கார வகைகள் விற்கும் கடைகள் காலை 8 மணி முதல் மதியம் 2 மணி வரை இயங்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இ-சேவை மையங்கள் நாளை முதல் இயங்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. 50% பணியாளர்களுடன் கட்டுமான நிறுவனங்களின் அலுவலகங்கள் இயங்கவும் அனுமதிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் நீலகிரி, கோவை, கன்னியாகுமரி மாவட்டங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், வடக்கு வங்கக்கடல் மற்றும் ஒடிசா, மேற்கு வங்க கடற்கரையை ஒட்டி உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 24 மணி நேரத்தில் வலுப்பெற்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் நீலகிரி, கோவை, கன்னியாகுமரி மாவட்டங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அதே சமயம் அடுத்த 2 தினங்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் மற்றும் ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நெல்லை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், கடலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழையும் பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், சென்னை மற்றும் திருவள்ளூர் மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. மன்னார் வளைகுடா, தெற்கு மற்றும் மத்திய வங்கக்கடல், கேரளா, கர்நாடகா, கோவா கடலோர பகுதிகள் மற்றும் லட்சத்தீவு பகுதிகளில் மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அந்த பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு அளித்த புகாரில் சிவசங்கர் பாபா மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டுள்ளது.
சென்னை கேளம்பாக்கத்தில் உள்ள தனியார் இன்டர்நேஷனல் பள்ளி ஒன்றின் நிறுவனரான சிவசங்கர் பாபா தன் பள்ளியில் பயிலும் மாணவிகளிடம் பாலியல் ரீதியில் அத்துமீறியதாக புகார் எழுந்தது. சமூக வலைதளத்தில் முன்னாள் மாணவி ஒருவர் அளித்த புகாரை அடுத்து சிவசங்கர் பாபா மற்றும் பள்ளி நிர்வாகிகள் நேரில் ஆஜராக மாநில குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு ஆணையம் சம்மன் அனுப்பியது. இந்நிலையில் 3 தனித்தனி புகார்களின் அடிப்படையில் சிவசங்கர் பாபா மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சிவசங்கர் பாபா உத்தரகண்ட் மாநிலம் டேராடூனில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையத்தில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விவகாரத்தில் 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு ஆதாரங்களை திரட்டும் பணியில் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். இதனிடையே இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டுள்ளது. சென்னை வளசரவாக்கம் அருகே திரைப்பட நடிகை மீது திமுக பிரமுகர் தாக்குதல் நடத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை வளசரவாக்கம் ஸ்ரீதேவி குப்பம் பகுதியில் திரைப்பட துணை நடிகை பாண்டியலட்சுமி என்பவர் குடும்பத்துடன் வசித்து வருகிறார். இந்நிலையில் அவரது வீட்டின் முன்பு சிலர் இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு சுவர் ஏறி குதிக்க முயன்றனர். இதனை பார்த்த பாண்டியலட்சுமி மற்றும் அவரது மகன் அவர்களை தட்டி கேட்டுள்ளனர். இதில் தகராறு ஏற்பட்டு ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர். இந்த சம்பவம் தொடர்பாக அப்பகுதி திமுக பிரமுகர் ராஜேந்திரன் மற்றும் ஆதரவாளர்கள் மீது பாண்டியலட்சுமி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனிடையே அங்கிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகிய இந்த காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது. தியாக தலைவி சின்னம்மா கழக தொண்டர்களுடன் தொலைபேசியில் தொடர்ந்து பேசி வருவது கழகத்தினர் மத்தியில் புதிய எழுச்சியை ஏற்படுத்தி வருகிறது. அஇஅதிமுகவுக்கு தலைமையேற்க வருமாறு சின்னம்மாவுக்கு தொண்டர்கள் தொடர்ந்து வேண்டுகோள் விடுத்து வருகின்றனர். சின்னம்மாவுக்கு கழக தொண்டர்கள் தொடர்ந்து கடிதங்கள் எழுதி வரும் நிலையில் அவர்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நலன் விசாரித்து வருகிறார். இந்நிலையில் திருவண்ணாமலை மாவட்ட அஇஅதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு இணை செயலாளர் திரு சிவாவுடன் சின்னம்மா பேசிய உரையாடல் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. ஹலோ அம்மா, வணக்கம்மா. வணக்கம் சிவா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா, நீங்க நல்லா இருக்கீங்களாம்மா? நான் நல்லா இருக்கேன். நீங்க என்ன பொறுப்புல இருக்கீங்க திருவண்ணாமலையில? நான் மாவட்ட இணை செயலாளர்மா, ஐடி வினிங்ல. சரி 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 சரி. அம்மா நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேம்மா. நீங்க நல்லா இருக்கீங்களாம்மா? நான் நல்லா இருக்கேன்ப்பா, நான் நல்லா இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா, உங்ககிட்ட ரொம்ப சந்தோஷமா. சரி சரி சரி. அம்மா, நீங்க வந்தாதாம்மா கட்சியை விடுபடுத்த முடியுமா? இப்ப எங்களால நாங்களாம் எழுதிட்டோம்மா. எங்களெல்லாம் வந்து தலை காட்ட முடியல. திமுக எல்லாம் மிரட்டுறாங்க, கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, போலீஸ் உள்ளடைகிறாங்க. ஒண்ணுமே பண்ண முடியலம்மா. ஒரு பதிவு கூட போட முடியல. போட்டா உடனே அவதூறு கேஸ்ன்னு சொல்லிட்டு உள்ள பண்றாங்க. போல்டா இறங்கி பேசணும். ஒரு இதுல ரொம்ப பயத்துல இருக்குமா. நாங்க ஏன் பயப்படுறீங்க? துணிச்சலா இருங்க, நான் சீக்கிரம் வந்துருவேன். கண்டிப்பா கவலைப்படாதீங்க. ரொம்ப நல்லபடியா கொண்டுட்டு வந்துருவோம். சரிங்க. அம்மாவோட ஆசையை திரும்ப கொண்டு வருவோம். சரிங்கம்மா. அதனால துணிச்சலா இருங்க, தைரியமா இருங்க. சரிங்கம்மா, ரொம்ப சந்தோஷமா. நீங்க அவசியம் வரணும்மா. நீங்க உங்களாலதான் வந்துடுறேன். சரி சரி. சரிங்கம்மா, ரொம்ப சந்தோஷமா. நன்றிம்மா. கும்பகோணத்தில் விபத்து ஒன்றில் அடிபட்டு கால்களை இழந்த ஆட்டுக்குட்டிக்கு இளைஞர் ஒருவர் பிரத்யேக நடைவண்டி தயாரித்திருப்பது அனைவரையும் கவர்ந்துள்ளது. கும்பகோணம் அரசு கல்லூரி பகுதியில் வசித்து வரும் பட்டதாரி இளைஞர் சைமன் இரத்த தான இயக்கத்தை நடத்தி வருவதுடன் 10ஆம் வகுப்பு வரை பயிலும் ஏழை எளிய மாணவர்களுக்கு மாலையில் இலவச வகுப்புகளையும் நடத்தி வருகிறார். இது தவிர தனது வீட்டில் ஆடு, மாடு, கோழி, நாய்களையும் வளர்த்து வருகிறார். இவர் வளர்த்து வந்த ஒரு ஆடு கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு 2 குட்டிகளை ஈன்றது. அதில் ஒரு குட்டி சாலையில் சென்றபோது எதிர்பாராத வகையில் இருசக்கர வாகனத்தில் அடிபட்டு பின்னங்கால்கள் 2ம் பாதிக்கப்பட்டன. அதற்கு சிகிச்சை அளித்த கால்நடை மருத்துவர்கள் அந்த ஆட்டுக்குட்டி இனி நடக்க வாய்ப்பில்லை என்று தெரிவித்தனர். எனினும் விடாமுயற்சியுடன் 1000 ரூபாய் செலவில் நடைவண்டி ஒன்றை தயாரித்த சைமன் அதனை ஆட்டுக்குட்டியை இணைத்து முன்னங்கால்களால் நடக்க வைத்துள்ளார். அவரது இந்த சாதனை பொதுமக்கள் மத்தியில் பாராட்டையும் வரவேற்பையும் பெற்றுள்ளது. வண்டி மேலே ஏறி ஒரு 25 நாள் இருக்கும். டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போனேன், ஒரு 5-6 டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போனேன்.
முதுகெலும்பு உடஞ்சிருச்சு, இனிமேல் அது கால் வேலை செய்யாது, நரம்புலாம் கட் ஆகிடுச்சு, இனிமேல் படுத்த படுக்கையாக தான் இருக்கும். அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்புறம் நண்பர் மூலியமாக ஒருத்தர் மூலியமாக அவர்கிட்ட சொன்னேன். அவர் எனக்கு பைப்பு மூலியமாக வண்டி செஞ்சு கொடுத்தாரு. இந்த ஆடு அந்த பைப்பில் அந்த வண்டியில் உட்கார வச்சதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு நிம்மதியாக இருந்துச்சு. ஆடு மறுபடியும் அது கடைசி வரைக்கும் இதை நம்ம வளர்த்துடலாம், இனிமேல் நடந்துடும், இது எப்படியாவது நம்ம காப்பாற்றிட முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துச்சு. அதனால் வண்டி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். வண்டி செஞ்சு இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. நல்லா மேயுது, ஆரோக்கியமாக இருக்குது. கேரளாவைச் சேர்ந்த போலி மருத்துவ உதவியாளர்கள் இருவர் கொடைக்கானலில் கைது செய்யப்பட்டனர். கொடைக்கானல் மேல்மலை கிராமங்களான மன்னவனூர், பூண்டி, கிளாவரை, கூக்கால் உள்ளிட்ட பகுதிகளில் 100க்கும் மேற்பட்டவர்களுக்கு மர்ம காய்ச்சல் ஏற்பட்டது. இதனால் அந்த பகுதியில் உள்ள மலைவாழ் மக்கள் அங்குள்ள போலி மருத்துவர்கள் சிலரிடம் மருத்துவ பரிசோதனை செய்து ஊசி போட்டுக் கொண்டனர். இதில் நாகராஜ் என்பவர் கடந்த மாதம் உயிரிழந்தார். இதையடுத்து 10க்கும் மேற்பட்டவர்கள் தேனி, வத்தலகுண்டு, மதுரை ஆகிய பகுதியில் உள்ள மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து சிறுமி உள்ளிட்ட மேலும் சிலருக்கு உடல் பாதிப்பு ஏற்பட்டது. ஊசி செலுத்திய இடங்களில் புண் ஏற்பட்டதால் இவர்கள் அனைவரும் கொடைக்கானல் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதில் கூக்கால் பகுதியைச் சேர்ந்த பஞ்சவர்ணம் என்பவரது மகள் சிறுமி சித்ரா கால் நரம்பு பாதிக்கப்பட்டு கால் நடக்க முடியாத நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். காய்ச்சல்னு போய் எனக்கு ஊசி போட்டு சார், அப்படியே ஒரு 2 நாள் கழிச்சு செப்டிக் ஆயிடுச்சு சார். அப்படியே வீங்கி இதாகிடுச்சு சார், வேதனை வந்துடுச்சு சார். பாப்பாவுக்கு வயிற்றால ஒரு வாரம் வயிற்றாலையாக போயிடுச்சு. சரி இன்னைக்கு போய் ஊசியாவது போட்டு பார்க்கலான்னு போட்டேன் சார். அங்கே போடும்போது அந்த பிள்ளைக்கு அப்படியே செப்டிக் ஆகி காலுக்கு நடக்க முடியல. இதனைத் தொடர்ந்து கொடைக்கானல் வட்டார மருத்துவர் திரு அரவிந்த் கிருஷ்ணன் போலி மருத்துவர்கள் மீதும் அவர்களுக்கு உதவியாக இருப்பவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கொடைக்கானல் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார். இதையடுத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து பூம்பாறை கிராமத்தில் தலைமறைவாக இருந்த போலி மருத்துவர்களுக்கு உதவியாளராக இருந்த கேரள மாநிலம் பத்தனம்திட்டா பகுதியைச் சேர்ந்த பிரகாஷ் மற்றும் சந்தோஷ் ஆகிய இருவரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இனிவரும் செய்திகளை வேகச் செய்திகளாக பார்க்கலாம். செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஒரே நாளில் 596 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து மொத்த பாதிப்பு 1,51,253 அதிகரித்துள்ளது. கொரோனாவுக்கு உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 2,210 உயர்ந்திருக்கிறது. தற்போது சிகிச்சை பெற்று வரும் எண்ணிக்கை 4,531 குறைந்துள்ளது. இதுவரை நோய் தொற்றில் இருந்து 1,43,000 அதிகமானோர்கள் மீண்டுள்ளனர். கோபிச்செட்டிப்பாளையம் வனப்பகுதியில் நாட்டு துப்பாக்கியுடன் சுற்றித் திரிந்த இருவரை வனத்துறையினர் கைது செய்தனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்திற்குட்பட்ட கெம்பநாயக்கன்பாளையம் பகுதியில் வனத்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு பெரும்பள்ளம் அணை பகுதியைச் சேர்ந்த தங்கராஜ் மற்றும் கருப்பசாமி ஆகியோர் நாட்டு துப்பாக்கியுடன் சுற்றித் திரிவதை வனத்துறையினர் கண்டனர். இதையடுத்து இருவரையும் சுற்றி வளைத்து கைது செய்த வனத்துறையினர் அவர்களிடமிருந்து நாட்டு துப்பாக்கியை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரியில் தொடர்ந்து 3வது நாளாக கொரோனா பாதிப்பு 500க்கு கீழ் பதிவாகியுள்ளது. அதன்படி கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 402 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் மொத்தம் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 1,12,528 அதிகரித்திருக்கிறது. நோய் பாதிப்பால் 7 பேர் உயிரிழந்த நிலையில் அதன் எண்ணிக்கையும் 1,684 உயர்ந்துள்ளது. இதுவரை 1,05,513 பேர் நலம் பெற்று வீடு திரும்பியுள்ள நிலையில் 5,331 பேர் சிகிச்சையில் உள்ளனர். கரூரில் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள கொரோனா தடுப்பூசி மையங்களில் பொதுமக்கள் ஒரே நேரத்தில் குவிந்தனர். கரூர் நகராட்சிக்குட்பட்ட பசுபதீஸ்வரர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி, கோவிந்தம்பாளையம் ஆரம்ப சுகாதார நிலையம், குளித்தலை நகர ஆரம்ப சுகாதார நிலையம் என்று 14 மையங்களில் தடுப்பூசி போடும் பணி இன்று தொடங்கியது. இதையடுத்து தடுப்பூசி செலுத்திக் கொள்ள அனைத்து மையங்களிலும் பொதுமக்கள் குவிந்தனர். நீண்ட வரிசையில் காத்திருந்த போதிலும் சிலர் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள முடியாமல் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர்.
கோத்தகிரி அருகே சட்டவிரோதமாக கள்ளச்சாராயம் காய்ச்சியவரை போலீசார் கைது செய்தனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே உள்ள உயிலட்டி பேட்டலாடா கிராமத்தில் சாராயம் காய்ச்சப்படுவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் அங்கு சென்ற போலீசார் சாராயம் காய்ச்சுவதற்காக 260 லிட்டர் ஊரல் போட்டு வைத்திருந்ததை கண்டுபிடித்தனர். இதையடுத்து அவற்றை பறிமுதல் செய்து அழித்த காவல்துறையினர் கள்ளச்சாராயம் காய்ச்சிய அரசு என்பவரை கைது செய்தனர். இவர் ஏற்கனவே கள்ளச்சாராயம் காய்ச்சியதாக கைது செய்யப்பட்டு ஜாமீனில் விடுதலையானவர் என்பது குறிப்பிடத்தக்கது. மதுரை அருகே ரேஷன் அரிசி மூட்டைகளை கடத்த முயன்ற இருவரை போலீசார் கைது செய்தனர். மதுரை மாவட்டம் திருமங்கலம் தாலுகா கள்ளிக்குடி பகுதியில் ரேஷன் அரிசியை கடத்துவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து அப்பகுதியில் வாகன தணிக்கையில் ஈடுபட்ட போலீசார் அந்த வழியாக வந்த சரக்கு வாகனத்தை சோதனை செய்தபோது அதில் ரேஷன் அரிசி கடத்தி வரப்படுவது தெரியவந்தது. இது தொடர்பாக இருவரை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 60 மூட்டை ரேஷன் அரிசியை பறிமுதல் செய்தனர். தமிழகத்தில் டாஸ்மாக் கடைகளை மீண்டும் திறக்க எதிர்ப்பு தெரிவித்து பாஜகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஊரடங்கு காலத்தில் டாஸ்மாக் கடைகளை திறக்க எதிர்ப்பு தெரிவித்து தமிழகம் முழுவதும் பாஜக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. அதன்படி சென்னை தியாகராய நகரில் தமிழக பாஜக தலைவர் எல் முருகன் தலைமையில் 50க்கும் மேற்பட்டோர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு எல் முருகன், கடந்த வருடம் டாஸ்மாக் கடைகளை மூட வலியுறுத்தி போராட்டம் நடத்திய திரு மு க ஸ்டாலின் தற்போது டாஸ்மாக் கடைகளை திறக்க உத்தரவிட்டிருக்கிறார் என்று குறிப்பிட்டார். இந்த இரட்டை நிலைப்பாட்டை மக்களுக்கு எடுத்துக்காட்டவே தமிழகம் முழுவதும் பாஜக சார்பில் போராட்டம் நடத்தப்படுவதாகவும் திரு எல் முருகன் தெரிவித்தார். இன்றைய முதலமைச்சர் அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்த மரியாதைக்குரிய திரு ஸ்டாலின் அவர்கள் அன்றைக்கு டாஸ்மாக் கடைகளை திறக்கவே கூடாது என்பது அவர்களுடைய நிலைப்பாடாக இருந்து மிகப்பெரிய அளவில் தமிழ்நாடு முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடத்தினார்கள். அவருடைய வீட்டில் இருந்து ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க, அவங்க குடும்பத்தார் ஆர்ப்பாட்டம் பண்ணார்கள். தேர்தல் நேரத்தில் அவங்க சொன்னது, திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் டாஸ்மாக் கடைகளை மூடுவோம், அதாவது சாராய ஆலைகளை மூடுவோம் என்று திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முக்கிய தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினர் திரு கனிமொழி சகோதரி திருமதி கனிமொழி அவர்கள் சொன்னார்கள். சொல்லி மக்களிடத்தில் வாக்குகள் வாங்கி இன்றைக்கு ஆட்சிக்கு வந்த பிறகு இன்றைக்கு அதே டாஸ்மாக் கடைகளை திறப்பதை கண்டித்து அவர்களுடைய இரட்டை நிலைப்பாடை பொதுமக்களுக்கு எடுத்து சொல்லணுன்றதுக்காக தான் எங்களுடைய இந்த ஆர்ப்பாட்டம் இன்றைக்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது. இதேபோல் டாஸ்மாக் கடைகளை மீண்டும் திறக்க எதிர்ப்பு தெரிவித்து செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிறுப்பாக்கம், மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி உள்ளிட்ட தமிழகத்தின் பல பகுதிகளில் பாஜகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தஞ்சையில் கள் விற்பனை செய்வதாக கூறி தொழிலாளர்கள் மீது போலீசார் கடுமையாக தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இந்த சம்பவத்தையொட்டி பணம் பெற்றுக்கொண்ட காவலர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாதிக்கப்பட்ட தொழிலாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர். ஜனவரி மாதம் முதல் மே மாதம் வரை நுங்கு மற்றும் பதநீர் சீசன் என்பதால் ராமநாதபுரம், ராஜபாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து தொழிலாளர்கள் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு சென்று அங்குள்ள பனை மரத்தை குத்தகைக்கு எடுத்து நுங்கு, பதநீர், பனை வெல்லம் தயாரித்து விற்பனை செய்தல் போன்ற தொழில்களில் ஈடுபட்டு வருகின்றனர். ராஜபாளையத்தை சேர்ந்த பூங்கொடி என்பவர் தனது குடும்பத்துடன் தஞ்சை மாவட்டம் சூரியம்பட்டி அருகில் விளைநிலங்களில் உள்ள பனை மரங்களை குத்தகைக்கு எடுத்து நுங்கு வெட்டியும் பதநீர் விற்றும் வியாபாரம் செய்து வருகிறார். இந்நிலையில் கடந்த 10ஆம் தேதி தஞ்சை தாலுகா காவல் நிலையத்தை சேர்ந்த 3 காவலர்கள் பூங்கொடி வீட்டிற்கு சென்று அங்கு இருந்தவர்களை கடுமையாக தாக்கியதாக கூறப்படுகிறது. இதையடுத்து நிலத்தின் உரிமையாளரையும் பூங்கொடியின் மூத்த மகனையும் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று பின்னர் விடுவிக்க 50,000 ரூபாய் தர வேண்டும் என்று மிரட்டியுள்ளனர். இதையடுத்து பூங்கொடி தன்னிடமிருந்த 20,000 ரூபாயை கொடுத்துவிட்டு இருவரையும் அழைத்து வந்துள்ளார். 10ஆம் தேதி அதிகாலையில் 4 மணிக்கு போலீஸ்காரங்க வந்தாங்க. வந்து இடத்துக்காரங்க எல்லாத்தையும் எழுப்பினோடனே எழுப்பி என்ன ஏதுன்னு கேட்காம என்ன அவர் எஸ்ஏ கன்னத்தில் 2 அடி அடித்தார். அடித்து அந்த ஒரு ரூம் இருக்குது, அந்த காட்டுக்காரங்க ரூம் இருக்குது, அந்த ரூமுக்குள்ளே தள்ளி என்ன ஏதுன்னு கேட்காம கல் எடுத்து கொடுன்னு என் லத்தியால் அடித்தாங்க. ஏன்னா கொஞ்ச நேரத்தில் எங்கள் அம்மா வந்தவுடனே என் மகனுக்கு ஒன்றும் தெரியாது, இந்த மாதிரி அவன் ஆம்புலன்ஸ் ஓட்டிகிட்டு இருக்கான், ஊரில் இப்போ தான் அவன் எதுவுமே கேட்கல, எல்லாத்தையும் தகாத வார்த்தையில் சொல்லி எங்கள் அக்கா பிள்ளைங்க எல்லாத்தையும் கீழே தள்ளி விட்டு என்னையும் காட்டுக்காரங்களை அடித்து உடனே ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போனாங்க. போனால் என்னட்ட
50,000 கொடுத்தாதே 2 பேரையும் விடுவேன், இல்லைன்னா விட மாட்டோம், நாங்கள் வேறு கேஸ் கஞ்சா கேஸில் உள்ளே வச்சுருவோம் அப்படின்னு சொன்னாங்க. நான் பயந்துக்கிட்டு அழுதுகிட்டு, என் பிள்ளை ஆம்புலன்ஸ் டிரைவருங்கய்யா, அவனுக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, என் பிள்ளைய எதுவும் பண்ணிடாதீங்கன்ட்டு நான் என்கிட்ட 10,000 இருந்து எடுத்துகிட்டு ஓடுனேன். அதை வாங்க மாட்டேனாங்க. மறுபடியும் ஒரு 10,000 கொண்டு வந்து கொடுத்து 20,000 கொடுத்துட்டு என் பிள்ளையும் அந்த அண்ணனையும் நாங்கள் வெளியே கூட்டிகிட்டு வந்துட்டோம். இவங்க வந்து பதனி ஏறுறதுக்கான ப்ராப்பரான லைசன்ஸ் வச்சுருக்காங்க. இவங்களை போலீஸார் கல் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை நண்பர்கள் வந்து இவங்களை கைது பண்ணுறதுக்கு வர்றாங்க. கைது பண்ண முடியாது, இவங்களை பிடிச்சிட்டு போய் வழக்கு போடலாம். அப்படி இருக்கும்போது இவங்கள்ட்ட கல் இருந்திருந்தால் அதை எடுத்துகிட்டு போய் அவங்க மேலே கல் வழக்கு பதிவு செஞ்சுருக்கலாம். அதை தான் பண்ணியிருக்கணும். அதை விட்டுட்டு பெண்கள் மேலே இப்படி ஒரு காட்டு மிராண்டித்தனமான ஒரு வன்முறை தாக்குதலை நடத்திக்கிட்டு அவங்கள்ட்ட இருக்க பணத்தை பிடுங்கிக்கிட்டு இது மாதிரி நம்ம காவல்துறை செய்கிறது மிகவும் வருத்தத்துக்கும் வேதனைக்கும் கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது.